நமோ நாராயணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 108 திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசமான திருக்கரம்பனூரில் இடம்பெற்றுள்ள உத்தமர் கோயில், அதாவது புருஷோத்தம சுவாமி திருக்கோயில். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய 3வது திவ்ய தேசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலவர் புருஷோத்தமர், உற்சவரும் இங்கு புருஷோத்தம பெருமாள் தான். தாயார் பூர்வாதேவி அல்லது பூரணவள்ளி. இந்த திருத்தலத்தில் சயன கோலத்தில் தான் பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. திசை கிழக்கு நோக்கி தான் நமக்கு தரிசனமும் கொடுக்குறாரு. விமானம் உத்தியோக விமானம், தீர்த்தம் கதம்ப தீர்த்தம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் மட்டும்தான் பாடியிருக்காரு. நாமவழி என்ன அப்படின்னா ஸ்ரீ பூர்வாதேவி சமேத்த புருஷோத்தமாய நமகா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அந்த பெருமாளுடைய ஆசியும் தாயாருடைய ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, உத்தமர் கோவில் அப்படிங்கிற பெயர். இப்போ நம்ம இந்த திருத்தலத்தோட தலவரலாறுக்குள்ளே போகலாம். சிவபெருமானை போலவே பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்துச்சு. அதில் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டிடுறாரு. வெட்டும்போது அந்த பிரம்மாவோட தலை சிவனோட கையில் ஒட்டிக்குச்சு. சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷமும் பீடித்து கொண்டது. கையில் ஒட்டி கொண்ட அந்த பிரம்ம கபாலம் திருவோடா மாறிடுது. திருவோடு அப்படின்னா பிக்ஷா எடுப்பவர்கள் கையில் ஏந்திருப்பாங்க இல்லையா, அந்த திருவோடா மாறிடுது. திருவோடா மாறும்போது சிவபெருமானுக்கு பக்தர்களால் படைக்கப்பட்ட உணவு அனைத்தையும் அந்த திருவோடே சாப்பிட்டு முடிச்சிருது. இதனால் சிவபெருமானுக்கு பெருத்த பசி எடுத்துருது. பசி எடுக்கும்போது இந்த பூர்ணவள்ளி தாயாரை தேடி வந்தால் அவங்க கண்டிப்பாக எது கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சிவபெருமான் இங்கே மகாலட்சுமி தாயார் கையால் உணவு வாங்கி அந்த உணவை மகாலட்சுமி தாயார் அந்த திருவோடில் இடும்போது அந்த உணவு பாத்திரத்தை எடுத்துட்டு பின்னோக்கி நடந்து போகிறாங்க. அந்த உணவை நோக்கி பின்னாடியே இந்த திருவோடும் போயிடுது. சிவபெருமானோட கையிலிருந்து போனதுக்கப்புறம் சிவபெருமான் இரு கரங்களையும் இறுக்கமாக மூட அந்த திருவோடு சுக்கு நூறாக உடஞ்சி போய் சிவபெருமானுக்கு சாபமும் நீங்கிடுது. அதனால தான் இந்த தாயாருக்கு பூரணவள்ளி அப்படின்னு பெயர். சிவபெருமானோடைய பசியையும் தீர்த்து வைத்து சிவபெருமானோடைய சாபத்தையும் நீக்கினாள். அதனால் இந்த தேவியுடைய பெயர் பூரணவள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பெருமாளுக்கும் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே எழுந்தருள்ற பெருமாளை தரிசிக்க பிரம்மா வந்துக்கிட்டு இருக்காரு. வரும்போது பிரம்மாவை சோதிக்கிறதுக்காக நம்ம மகாவிஷ்ணு, அதாவது நம்ம புருஷோத்தம பெருமாள் கதம்ப மரமாக மாறி அங்கே நிற்கிறாரு. கதம்ப மரம் தான் பெருமாள் அப்படின்னு அடையாளம் கண்ட பிரம்மன் அந்த கதம்ப மரத்துக்கு பூஜை பண்ணி நமஸ்காரமும் பண்ணுறாரு. அதனால் பிரம்மருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆசிர்வதித்த பெருமாளுக்கு புருஷோத்தம பெருமாள் அப்படின்னு பேர். அடுத்ததாக நம்ம இந்த கோவிலினுடைய சிறப்புகளை பார்க்கலாம். உத்தமர் அப்படின்னு பெருமாளை சொல்லி அழைக்கிற திவ்ய தேசம் இதுதான். மும்மூர்த்திகளும் அவரவர் தேவியரோடு காட்சி கொடுக்கிற திவ்ய தேசமும் இதுதான். சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான கோவிலும் இதுதான். அதாவது இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவரவர் தேவியரோட ஒன்றா காட்சி கொடுக்குறாங்க. நாம தான் சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், ஆனால் அவங்க அப்போவே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கிறாங்க. திருவரங்கத்தில் இருக்க நம்ம ரங்கநாதர் இந்த கதம்ப தீர்த்தத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்குறாரு. அடுத்ததாக நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து அதிகமான சன்னதிகள் உள்ள ஒரே திருத்தலமும் இதுதான். வாழை மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ள திருத்தலம். திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளுக்கு பாசுரமும் பாடியிருக்காரு. ஸ்ரீ பூர்வாதேவி சமேத்த ஸ்ரீ புருஷோத்தமாய நமகா. அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நமோ நாராயணா.